வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஜாவாஸ்கிரிப்டை பற்றி இன்ட்ரடக்ஷனை பார்க்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. விண்டோ பேஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கிளைண்ட் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதில் விண்டோ சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா C++, ஜாவாலாம் விண்டோ சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதுக்கு தனி கம்பைலர் இருக்கும். அந்த கம்பைலரை ரன் பண்ணி ரிசல்ட் பார்க்கலாம். சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா ASP.NET, PHP அதெல்லாம் இருக்குது சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு. கிளைண்ட் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா ஜாவாஸ்கிரிப்ட், TCLTK அதெல்லாம் இருக்குது, Perl அதெல்லாம் இருக்குது. ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணணும்னா டைனமிக் ரெஸ்பான்சிவ் வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் இது மூணும் ரொம்ப அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. HTMLையும் CSSையும் வச்சுமே நம்ம பேசிக்காக ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணலாம். ஆனால் அது ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டாக தான் இருக்கும். ரெஸ்பான்சிவ் வெப்சைட் வேணும்னா நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா அது ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டாக இருக்கும். அதில் நம்ம நிறைய டேட்டாஸை வேலிடேஷனும் பண்ணிக்கலாம். வேலிடேஷன்னா ஒரு ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதில் நம்ம நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அதெல்லாம் என்டர் பண்ணுவோம். இமெயில் ஐடினா அதில் ஒரு @ இருக்கணும், டாட் இருக்கணும். அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஃபோன் நம்பரை என்டர் பண்ணோம்னா அதில் ஆல்ஃபபெட்ஸ் என்டர் பண்ணக்கூடாது, நம்பர்ஸ் மட்டும்தான் என்டர் பண்ணணும். அது 10 டிஜிட் இருக்கணும். அந்த மாதிரி கண்டிஷனெல்லாம் நம்ம செக் பண்ணுறதுக்காக நம்ம ஜாவாஸ்கிரிப்டை பயன்படுத்துகிறோம். ஜாவாஸ்கிரிப்டை வச்சு நம்ம குக்கீஸ் க்ரியேட் பண்ணலாம். குக்கீஸ்னால் நம்ம ஒரு ப்ரௌசரில் வெப்பேஜெலாம் ஓப்பன் பண்ணுவோம். வெப்பேஜ் ஓப்பன் பண்ணும்போது அதுக்கான டெம்பரரி டேட்டாஸ் எல்லாம் அந்த குக்கீஸ் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் மூலயமா தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப யூஸ் ஆகுது. ஜாவாஸ்கிரிப்ட் டைனமிக் வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டைனமிக் வெப்பேஜ்னால் C++, ஜாவாவில் எந்த ஒரு வேரியபிளையும் டிக்ளேர் பண்ணும்போது இன்ட், ஃப்ளோட் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். அதை மாதிரி டிக்ளேர் பண்ணும்போது மெமரி ஸ்பேஸ், இன்டிஜருக்கான மெமரி ஸ்பேஸை அதை அலோகேட் பண்ணும். ஆனால் ஜாவாஸ்கிரிப்டில் வேர் அப்படி சொல்லி தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். அதுக்குண்டான வேரியபிளுக்கு உண்டான வேல்யூவை பார்த்துட்டு அதுக்குண்டான மெமரி ஸ்பேஸை அதை அலோகேட் பண்ணும் ரன் டைமில். இப்போ வேர் x = ஏதோ ஒரு நேம் கொடுத்துருக்கோன்னா அந்த நேமோட கேரக்டருக்கு அளவுக்கு தான் அது மெமரி ஸ்பேஸை எடுத்துக்கும். அதிகமான ஸ்பேஸை அலோகேட் பண்ணாது. அதனால் இது ஒரு டைனமிக் வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஜாவாஸ்கிரிப்டோட ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா ஜாவாஸ்கிரிப்டை டெவலப் பண்ணவர் பிரெண்டன் ஈச். இவர் டெவலப் பண்ண வருஷம் பார்த்திங்கன்னா 1995. அந்த டைம்லலாம் 1990ஸ்லாம் ஸ்டாட்டிக் வெப்பேஜ் தான் இருந்துச்சு. அவர் டைனமிக்கான ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுன்றதுக்காக அந்த ஜாவாஸ்கிரிப்டை அவர் கண்டுபிடிச்சாரு. வித்தின் வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதை கண்டுபிடிக்கும் போது அதுக்கு ஃபஸ்ட்டு மோச்சா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா அதை வெளியிடும் போது லைவ் ஸ்கிரிப்ட்னு வெளியிட்டாங்க. அந்த டைமில் ஜாவா ரொம்ப பாப்புலராக இருந்ததுனால இதுவும் பாப்புலர் ஆகணும் அந்த நோக்கத்தோடு இது பேரும் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சாங்க. ஆனால் ஜாவாக்கும் ஜாவாஸ்கிரிப்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஜாவா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது அது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஜாவாஸ்கிரிப்ட் சியை கொஞ்சம் பேஸ் பண்ணி, சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கொஞ்சம் பேஸ் பண்ணாப்புல இருக்கும். அதுவும் இல்லாமல் இவர் நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதனால் இவர் கண்டுபிடிச்ச அந்த ஜாவாஸ்கிரிப்ட் நெட்ஸ்கேப் நேவிகேட்டரில் மட்டும் ரன் ஆகிட்டு இருந்தது. அந்த டைமில் 2 ப்ரௌசர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஒன்று இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இன்னொன்று நெட்ஸ்கேப் நேவிகேட்டர். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மைக்ரோசாஃப்ட் அவங்களுடைய ஒரு ப்ரௌசர். ஸோ இந்த நெட்ஸ்கேப் நேவிகேட்டருக்கு ஆப்போசிட்டாக அவங்களும் ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரியே ஒரு ஜேஸ்கிரிப்ட் ஒன்று உருவாக்கி அவங்களோட ப்ரௌசரில் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ரெண்டுமே ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தது. இவங்களோட ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அவங்களோட வெப் ப்ரௌசரில் ரன் ஆகாது, அவங்களோட ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் நெட்ஸ்கேப் நேவிகேட்டரில் ரன் ஆகாது. இந்த சிச்சுவேஷன் இருந்தது. ஒரே கன்ஃபியூஷனாகவும் இருந்தது வெப் டெவலப்பர்ஸ்க்கு. அப்போ என்னாச்சு, எக்மாஸ்கிரிப்ட்
யூரோப்பியன் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் அவங்க ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜோட ஒரு ஸ்டாண்டர்டை டிஃபைன் பண்ணாங்க. ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை பேஸ் பண்ணி அவங்களோட லாங்குவேஜ் இருந்ததுனால அது எல்லா ப்ரௌசருக்கும் ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாக மாறிடுச்சு. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எல்லா ப்ரௌசராலையும் இப்போ ரன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். எல்லா ப்ரௌசருக்குள்ளேயும் ஒரு இன்டர்பிரட்டர் இருக்கும், டிரான்ஸ்லேட்டர் இருக்கும். அந்த டிரான்ஸ்லேட்டர் ஜாவாஸ்கிரிப்டை டிரான்ஸ்லேட் பண்ணி ரன் பண்ணதுக்கு உபயோகமாக இருக்குது. ஏன் நம்ம ஜாவாஸ்கிரிப்டுக்கு போகிறோம்? மற்ற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்லாம் இல்லாமல் ஏன் நம்ம ஜாவாஸ்கிரிப்டுக்கு போகிறோம்? ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு லைட் வெயிட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். லைட் வெயிட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் இது வந்து ரன் டைமில் மட்டும்தான் வேரியபிளுக்கு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுது. அதனால் இது கம்மியான ரேம் யூசேஜை யூஸ் பண்ணும், கம்மியாக ரேம் யூஸ் பண்ணும். அதே சமயம் சிபியூவையும் ரொம்ப கம்மியான சிபியூ தான் அது யூஸ் பண்ணும். சிஸ்டம் ரிசோர்ஸையே ரொம்ப கம்மி லெவலில் யூஸ் பண்ணுறதுனால அது ஒரு லைட் வெயிட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நெக்ஸ்ட், இன்டர்பிரட்டட் அண்ட் ப்ரௌசர் சப்போர்ட். இது இன்டர்பிரட்டட்னா இதுக்குன்னு தனி கம்பைலர் இல்லை, எல்லா ப்ரௌசர்லேயும் சப்போர்ட் ஆகும். எல்லா ப்ரௌசருக்குள்ளுமே ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் ஒன்று இருக்கும். அந்த க்ரோமில் பார்த்தீங்கன்னா V8 இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் பார்த்தீங்கன்னா சக்ரா இன்ஜின் இருக்குது. அதெல்லாம் வந்து ஜாவாஸ்கிரிப்டை ரன் பண்ணதுக்கான ஒரு ப்ரௌசர்லேயும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்ஜின் இருக்குது ஜாவாஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கு. அதனால் எல்லா ப்ரௌசருமே இப்போ ஜாவாஸ்கிரிப்டை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜாவாஸ்கிரிப்ட் வந்து HTML கோடு கூட எம்பெட் பண்ணலாம். HTML கோடுக்குள்ளே பாடிலேயோ ஹெட்லேயோ ஜாவாஸ்கிரிப்டை நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இது கிராஸ் பிளாட்ஃபார்ம்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் எழுதிட்டு அதை நிறைய பிளாட்ஃபார்மில் நம்ம ரன் பண்ணலாம். அதனால் நமக்கு டைமு, கோடு, மணி எல்லாமே கம்மியாகும். இது வந்து ஓப்பன் சோர்ஸ், அதனால் இது அவைலபிலிட்டிக்கும் நிறைய இருக்குது. லைசன்ஸ் இதுக்காக தனியாக லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. இதில் வேலிடேஷனும் இதோட முக்கியமான ஒரு பவர் சொல்லலாம். வேலிடேஷன் இது எல்லா ஃபீல்டுக்கும் எல்லாத்துக்குமே வேலிடேஷன் எஃபிஷியண்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் பண்ண முடியும் ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி. இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் இதில் இப்போ வெப் அப்ளிகேஷனில் நிறைய வெப் ரிலேட்டட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணதுக்கு இப்போதைக்கு ஜாவாஸ்கிரிப்டை நிறைய யூஸ் பண்ணுறாங்க. வெப் பேஜஸ்க்காக இருக்கட்டும், வெப் ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபேமஸாக யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸ் பார்த்திங்கன்னா அமேசான், கூகுள், இவங்கெல்லாம் கூட ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சர்வர் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் வெறும் கிளைண்ட் சைடு அப்ளிகேஷன் மட்டும்தான் இருந்துச்சு. அதோட பாப்புலாரிட்டி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இப்போ சர்வர் சைடு அப்ளிகேஷன்ஸ்க்காக நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸையும் அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ நோட்.js வந்து சர்வர் சைடு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு ஜாவாஸ்கிரிப்டோட பேஸ்லேருந்து டெவலப் பண்ண ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு தான். கேம்ஸும் நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம். இதில் HTML, ஜாவாஸ்கிரிப்ட் இது ரெண்டு மட்டுமே யூஸ் பண்ணியே கேம்ஸ் டெவலப் பண்ணலாம். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்டில் நிறைய கிராஃபிக்ஸ் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ், APIs வந்து அவைலபிலிட்டி இருக்கிறதுனால இது ரெண்டு மட்டுமே போதும் ஒரு எஃபெக்டிவான ஒரு கிராஃபிக் ஓரியன்ட் கேம்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு. சிமிலர்லி மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு ரியாக்ட் நேட்டிவ் ஜேஎஸ் அப்படின்ற ஒரு ஜேஎஸும் இருக்குது, ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இந்த ஃப்ரேம் ஒர்க் எல்லாத்துக்குமே பேஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தான். நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் நல்லா தரவாக இருந்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம React.js, Angular.js, Node.js அதெல்லாம் ஈஸியாக படிச்சுக்கலாம். இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. இதுக்கு வந்து கிளைண்ட் சைட்லேயே ரன் ஆகிறதுனால எந்த சர்வர் கூடயோ கம்யூனிகேஷனோ இல்லை ஃபைல் கூட ஹேண்ட்லிங்கோ இல்லாததுனால இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ரௌசரில் ஈஸியாக ரன் ஆகும். டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கம்மி டைம் தான் எடுக்கும். ஈஸி டு லேர்ன். HTMLக்கு அப்புறம் ஈஸியான லாங்குவேஜ் எதுனா ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஈஸியாக கற்றுக்கலாம், படித்தா புரிஞ்சிக்கக்கூடிய லெவலில் இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி இல்லாத ஒரு சிம்பிள் லாங்குவேஜ். எக்ஸ்டெண்டட் ஃபங்க்ஷனாலிட்டி டு வெப் பேஜஸ். நம்ம சிம்பிள் இன்ட்ராக்டிவ் வெப் பேஜ் க்ரியேட் பண்ணலாம். அதே சமயம் டைனமிக்காக
நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு அப்படி காம்ப்ளெக்ஸான வெப்சைட்டும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். நோ கம்பைலேஷன் நீடட். எல்லா ப்ரௌசர் கூடயும் டிரான்ஸ்லேட்டர் வரதுனால நம்ம அதுக்கான தனியாக கம்பைலேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஈஸி டு டீபக் அண்ட் டெஸ்ட். நம்ம ரன் பண்ணும்போது டீபக் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். எப்படின்னா இப்போ கூகுள் குரோம் எடுத்திங்கன்னா Ctrl+Shift+J அது ஓப்பன் பண்ணிங்கன்னா கன்சோல் விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த கன்சோல் விண்டோவில் அவுட்புட்டும் பார்த்துக்கலாம். எரர் இருந்தால் அந்த எரரும் அது டிஸ்பிளே பண்ணும். அந்த எரரை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஏற்கனவே சொன்னாப்புல கிராஸ் பிளாட்ஃபார்ம் சொன்னாப்புல இது ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம டெவலப் பண்ணிவிட்டு அதே ப்ரோக்ராமை நம்ம எல்லா பிளாட்ஃபார்முக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லினக்ஸை டெவலப் பண்ணிவிட்டு விண்டோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரௌசர் வந்து எல்லா ப்ரௌசருமே சப்போர்ட் பண்ணுன்றதுனால ஜாவாஸ்கிரிப்டை இது ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஈவென்ட் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஈவென்ட் பேஸ்னா நம்ம ஒரு வெப்பேஜ் லோட் பண்ணும்போது HTML எல்லாம் லோட் பண்ணிட்ட பிறகு கூட ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கும். எந்த ஈவெண்ட்டாவது அக்கர் ஆனால் அதுக்குண்டான ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ஜாவாஸ்கிரிப்ட் ரன் ஆகிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு மவுஸை கிளிக் பண்ணாலோ இல்லை ட்ராக் பண்ணாலோ அதுக்குண்டான ஆக்ஷன் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் அந்த ஆக்ஷன் உடனே எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஈவென்ட் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கிறதுனால ரொம்ப வந்து இன்டராக்டிவாக இருக்கும் வெப்சைட்ஸ். எல்லா லாங்குவேஜஸ்க்கும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கா போல் ஜாவாஸ்கிரிப்டுக்கும் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அது வந்து இப்போ கிளைண்ட் சைடு வந்து ஹார்ட் டிஸ்கில் போய் ஒரு ஃபைலை ரீட் பண்ணதுக்கோ இல்லை ரைட் பண்ணதுக்கோனா ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம சர்வரோட இல்லை வேறு ஜேஎஸ்பியோட கம்யூனிகேஷன் வச்சு தான் பண்ண முடியும். சிமிலர்லி நெட்வொர்க் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கும் முடியாது. எல்லாமே சர்வர் ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே ஜாவாஸ்கிரிப்டை வச்சு பண்ண முடியாது. அதுக்கு ஜேஎஸ்பி அதுக்காக நிறைய அதுக்கு மூவ் பண்ணணும். சர்வர் சைடு அப்ளிகேஷன் நம்ம பார்க்கணும். அதே போல் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் மாதிரி இது மல்டி த்ரெட்டிங் மல்டி ப்ராசஸர் கேப்பபிலிட்டியும் இல்லை. ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு சிம்பிள் லாங்குவேஜ் ஈஸி லாங்குவேஜ் கிடையாது. எல்லாராலையுமே ஜாவாஸ்கிரிப்ட் ஈஸியாக படிக்க முடியும். காம்ப்ளெக்ஸ் இல்லாத ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். Thanks for watching the video.